நம்மளுக்கு வணக்கம். இது வந்து 3 கால் சென்சார் 4 கால் சென்சார் கொடுத்துட்ருக்கோம். 3 கால் சென்சார் வந்திருக்கு. இருந்தாலும் உடனே விற்பனை கொண்டு வரதில்லை. இதை பல்வேறு கட்ட பரிசோதனைகள் செய்யணும். சிக்னல் நல்லாயிருக்கா, ஃபிட்மெண்ட் நல்லாயிருக்கா, வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, அது அப்புறம் மேக்னெட் சுற்றுற ஸ்பீடு கரெக்டாக இருக்கா, பிக்கப் கார்டோட சிக்னல் கரெக்டாக வருதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே செக் பண்ணி ஆகணும் நம்ம இதில். இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுறோம், அதை செக் பண்ணுறதுக்கு ஒரு எளிமையான முறைகளும் சில கையாள வேண்டியிருக்குது. இப்போ பாருங்கள், ஒரு மேக்னெட்டு, அப்புறம் வந்து இந்த ஹால் சென்சார் ஒன்று இருக்குது. அடுத்ததாக ஒரு சின்ன ஒயர் ஜாக் நம்மளே ரெடி பண்ணியிருக்கோம். இது சின்ன ஜாக் தான். இது புதுசாக ஒன்றும் பெரிய விஷயங்கள் கிடையாது. சின்ன ஒயர் ஜாக் ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம். அந்த ஜாக் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி, அதாவது அந்த ஹால் சென்சாருக்கு ஆப்போசிட் மேல், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து ஒரு 6 பின் மேல், அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. மூணாவதாக ஒரு பார்ட், இது 2 ஆச்சு. மேக்னெட் ஒன்று 3, ஹால் சென்சார், மேக்னெட்டு, இந்த சாக்கெட் ஒன்று 3. அப்புறம் 4வது பார்த்திங்கன்னா இந்த பைக் டெஸ்டர். இதை எல்லோரும் பார்த்த விஷயம் தான் இது. இதை வச்சு என்ன பண்ணலாம்னா, நம்ம டிபிஎஸ் சென்சார் செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஹால் சென்சார் செக் பண்ணிக்கலாம். இதுக்கு ஆப்போசிட் ஜாக் தான் பண்ணியிருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறோம், இது 2 பக்கம் பின் பண்ணிடுறோம். இந்த பக்கம் பின் பண்ணியாச்சு. அதே மாதிரி இதில் ஒரு இன்புட், அதாவது அவுட்புட் வரும். அதுலேருந்து அந்த அவுட்புட் என்ன பண்ணுறோம், ஹால் சென்சாருக்குள்ளே போகுது. ஒரு 5 வோல்ட் மட்டும் தான் வெளியே வரும். அந்த பைக் டெஸ்ட்ன்றது ஒரு 5 வோல்ட் அவுட்புட் ஒரு டிவைஸ் ஒன்று. ஸோ ஒரு இன்புட் இதில் போயிடுச்சு, ஒரு எர்த்து போயிடுச்சு, அப்புறம் 3 ஹால் சென்சார் சிக்னல் வெளியே வரப்போகுது. இப்போ என்ன பண்ணுறோம், மேக்னெட்டை பக்கத்தில் வச்சிடறோம். நம்ம ஒரே வீடியோவில் பார்க்குறதுக்கு வசதியாக இருக்குன்றதுக்காக தான். இப்போ ஆன் பண்ணோன்னு பார்த்திங்கன்னா என்ன ஆகுது, லைட் எரியுது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஹால் சென்சாரை மேக்னெட்கிட்ட கொண்டு போகிறோம். கொண்டு போய் லைட்டாக என்ன பண்ணுறோம், அந்த மேக்னெட்டுக்கிட்ட சுற்றுறோம். அந்த மேக்னெட்டில் சவுத் போல், நார்த் போல்னு சொல்லிட்டு மாறி மாறி இருக்கும். அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த மாதிரி சுற்றும் போது எவ்வளோ தூரத்தில் வச்சா சிக்னல் வருதுன்றதை பார்க்குறதுக்கு இது வசதியாக இருக்கும். அப்போ நம்ம சிக்னல் ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும் ஃபஸ்ட்டு ஒன்று. இப்போ பார்த்திங்கன்னா மேக்னெட்டை சுற்றுறோம். சுற்றும் போது பார்த்திங்கன்னா லைட் வந்து கரெக்டாக அந்த சீரியஸ் லைட் மாதிரி எரியும். உங்களுக்கு மாறி எரியும். அப்படி எரிஞ்சுன்னு சொன்னால் நல்லாயிருக்குன்னு அர்த்தம். இதை வந்து வெளியே வச்சு செக் பண்ணிக்கலாம் நம்ம. எனவே வந்து நம்ம உடனே விற்பனை கொண்டு வரதில்லை. இது மாதிரி பல்வேறு கிட்ட சோதனைக்கு தான் விற்பனை கொண்டு வரோம். நன்றி, வணக்கம்.